சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும், அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பண்ணுதுங்கிறத எல்லாருக்கும் தெரியுது இல்ல. இல்ல காழ்ப்புணர்ச்சியா பண்ணுது, பழி வாங்கணும்னு பண்ணுது அப்படிங்கலாம் ஒரு கேள்வி உங்களுக்கு வேண்டியதில்லை. உண்மையிலே பழி வாங்கணும், சவுக்கு சங்கருடைய குரல் வலையை நெரிக்கணும், அவரை பேச விடாம தடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பண்ணுதுங்கிறத எல்லாருக்கும் தெரியுது இல்ல. நீங்க சவுக்குக்கு தானே அப்படி நினைச்சு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்க குரல் வலையும் நெரிக்கப்படும். ஒவ்வொருத்தனுக்கும் வர்ற அடக்குமுறையை நம்ம அடுத்த வீட்டு கூரை தானே எரியுது, தன் வீட்டு கூரை எரியலையேன்னு நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லைன்னா நீங்க காலையில சாம்பலா தான் கிடப்பீங்க, நீங்க எந்திரிச்சு வர போறது இல்லை. அதனால இது சவுக்கு சங்கர் பிரச்சனை இல்லை. இது துணிஞ்சு ஒரு உண்மையை பேசுகிற ஒவ்வொருத்தனுடைய குரல் வழியும் நெரிக்கப்படுதுன்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு சவுக்குக்கு, நாளைக்கு உங்களுக்கு, நாளைக்கு மறுநாள் எனக்கு இல்லது அவருக்கு, இதெல்லாம் நடக்கும். அப்ப அது ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு கருத்துமே யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அது ஏற்புடையது அல்ல. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். சவுக்கு பேசுறதெல்லாம் அவங்களுக்கு சங்கடங்களை தருதுன்னா அவங்க ஆதரவு வலைவலிகள் அவங்க பேசுறதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்களான்னு ஒரு தடவை பார்க்கணும். அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?